இடறினோ தளறினோ எனதுரு நோய் தொடரினோ உலகளல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் வதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி கைலாயவரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளிக மாதோ சீல நிகழ் மூல ஆகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதா பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து உண்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தளிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமுலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில மயூரேச விநாயக பெருமானுக்கும் சிந்துராஜனுக்கும் போர் ஆரம்பிச்சிச்சு. இங்க அப்படியே சிந்துராஜனை அவருடைய 2 செவிகளும் கவசம் அந்த குண்டலத்தோட அறுந்து விழுந்துருச்சு. உடனே சிந்துராஜன் ஒரு துணியை வைத்து மூடிக்கொண்டு போர்க்களத்தை விட்டு போயிட்டான். அவனுடைய மனைவியோ அவனுக்கு அறிவுரை சொல்கிறார். வேண்டா சுவாமி, நீர் தேவாதி தேவர்களை எல்லாம் வணங்கினவர், இந்த அசுரர்களோடு சேர்ந்து அசுர கூட்டங்களை ஆதரித்து தேவர்களை அடக்கி சிறையில் வச்சுட்டேரு. இப்போ இந்த பாவத்திலிருந்து இப்போவாது விடுபடலாம், சிறுபிள்ளைன்னு நினைக்காதேரும், இந்த போரை விட்டு விடும்னு சொல்லி தனது கணவனுக்கு அந்த அம்மையார் அறிவுறுத்தல் சொல்கிறார். ஆனால் அவர் கேட்கல. இப்போ போருக்கு போய் நான் போனாலும் பரவாயில்ல ஒழிய நான் உயிரோடு இருந்து எனக்கு இந்த அவப்பெயர் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பிட்டார். போர் மறுநாள் ஆயாச்சு. இங்கே போருக்கு கிளம்பியாச்சு. சூரியன் உதயமாகி விட்டான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு. காலையில் புரிநாட்கடன் கழித்தொளி கலந்த மாலை வெண்கொடை நீழலின் மணித்தவி சிவந்த வேளையின் பெயர் வேந்தன் வீற்றிருந்தனன் நடந்த வேலை அன்னவன் மைத்துனர் இருவர் மேவினராள். ஞான வித்தகராகிய மயூரேசமூர்த்தியை பிரார்த்திக்க வருபவன் போல சூரியன் கீர்த்திசைக்கடலில் உதயமாகினான். சிந்துராஜன் தனது நித்திய நைமித்தியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு சிங்காதனத்தின் மீது வீற்றிருக்கின்றான். அப்போது அவனுடைய மைத்துனராகிய விகலனும் கலன் என்பவனும் அவரை பணிந்து நிற்கின்றார்கள். அவர்களிடம் சிந்துராஜன், நான் யுத்தத்திற்கு செல்கிறேன், நீங்கள் இருவரும் இங்கே இருந்து இந்த பட்டணத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூற,
அவர்கள் அதை கேட்டு என்ன சொல்றாங்க? பணிந்து நின்ற கலனோடு விகலனை பார்த்தா அணிந்த வேலி நீராடமர்க்கு ஏகுதோ நீ துணிந்த பூதரின் இடர்தொடரா பகை நகரை தெனிந்ததோல் வள தோம்புமின் என்று செப்பினால். பூதர்கள் ஊருக்குள்ள வந்து யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, தேவர்களை சிறையிலிருந்து காப்பாற்றிடக்கூடாது. அதனால நீங்க இந்த ஊரை 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கோங்க, நான் போருக்கு கிளம்புறேன்னு சொல்ல. கேட்டமை துணர் இருவரும் கேண்மையிற்றொழுதங்கு ஈட்டமல்கிய பைங்கரை யாங்கள் போயிருத்தோம் நாட்டம் நல்கன இறந்தனர் நரலையின் பெயரும் வாட்டமின்றி அன்னவர்க்கு அது வழங்கினர் எழுந்தார். அவர் உடனே சொல்றாங்க, வேண்டாம் சாமி, நீர் இருந்து இங்கே பார்த்துக்கோறோம், நாங்கள் போய் அந்த பூதர்களை சண்டை போட்டுட்டு நாங்கள் வென்று வருகிறோம் சொல்லி நீர் உத்தரவு மட்டும் கொடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க போருக்கு. கேட்ட மைத்துணர் இருவையும் கேண்மையிற்றொழுதங்கீட்டமல்கிய பயங்கரை யாங்கள் போயிருத்தும் நாட்ட நல்கன இறந்தன நரலையின் பெயராம் பாட்டமின்றி அன்னவர்க்கு அது வழங்கினர் எழுந்தார். சரி, மைத்துனர்கள் இருவரும் போருக்கு போறேன்னு இவர் நிறைய 4000 சேனைகள் அனுப்பணுமே. பிறங்கொள் சேனை 4000 வெள்ளம் சேர்ந்து அடுப்ப பிறங்கு சிந்துவின் மைத்துனர் பெருங்களம் சமந்தான் அரங்கொணாரதர் கணேசதம் அடிபணிந்தவர்க்கு மரங்கொள் வீரர்கள் 2 வந்தனர் என வகுத்தார். இங்க 4000 வெள்ள சேனையோட போருக்கு போயிட்டாரு சிந்துராஜனுடைய மைத்துனர். இதை கேள்வி விட்டவுடனே நாரத முனிவர் நேர விநாயகமூர்த்திக்கு தெரியாது இல்லை, நாரத முனிவர் விநாயகமூர்த்தியை பணிந்து இதை வந்து சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பக்கத்துல யார் இருக்கா? புடையிருந்திடு நந்தியும் உட்பதந்தனும் வேற்படை அணிந்தருள் கந்தரும் வீரபத்திரரும் விடை மயிர்பரி விநாயகர் தரக்கொடு விரைவின் இடைதரும் கணமுடன் செல வெங்கலம் எதிர்ந்தார். பக்கத்துல இருந்த நந்தியம்பெருமானும் உட்பதந்தனும் வேற்படை அணிந்திருந்த முருகப்பெருமானும் வீரபத்திரரும் விநாயக பெருமானுடன் உத்தரவு கேட்குறாங்க. சுவாமி, எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, இவங்க 2 பேரையும் நாங்கள் வென்றுட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க விடை பெற்று. 2 சேனையும் நெடுபொழுந்தெதிர்ந்துளி நிலத்தில் புரண்ட வேலங்கள் பொடிந்தன ரதம் பொன்றினமா திரண்ட வீரர்கள் மடிந்தனர் சிலர் சிலமான முரண்டுளாதுடைந்தனர் முதுதானவர் படையுள். அப்படியே இருதிர படைகளும் கை கலந்து நெடுநேரம் போராடல எப்படி இருந்துச்சாங்க. அப்படியே வேலங்கள் எல்லாம் அப்படியே மடிந்தன, திரண்ட வீரர்கள் எல்லாம் மடிந்தன. செம்மேகத்தை ஒத்த அளவற்ற பூதசேனைகள் மேகத்தை நிகழ்த்த அவுண சேனைகள் மீது பாயும் பொழுது செம்பட்டம் மயிர் படிந்த அந்த குதிரைகளையும் சிரங்களை கண்டித்தும் மண்டைகளை பிழந்தும் அப்படியே சண்டை பயங்கரமா வேகமா நடந்துகிட்டு இருக்குது. பாரிடம் வீழ்வது நோக்கி தாரிலம்பட தாங்குரு நந்தி முன் சார்ந்து சீரிடம் படு சிலையின் வாய் சீலி முகந்தொடுத்து போரிடம் படும் 2 வகை படையையும் பொடித்தான். இங்க கலனும் பிகலனும் கண்டு அப்படியே கோபாக்கினியோடு மனதை பாட்ட, எப்படி சண்டை போட்டாலும் இவங்க வந்துருதாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது பூதசேனைகள் எல்லாம் கலங்கி இப்படி சிரமற்று எல்லாரும் அப்படி 2 பக்கமும் அடி விழுகுது. இதை நந்திதேவர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே தமது தேரை என்ன செய்தார், வேகமாக செலுத்தி பர்வதகிரியை ஒத்திருக்கின்ற அந்த வில்லில் அநேக பானங்களை தொடுத்து அவர் விறுவர் விடுகின்ற படைகளையெல்லாம் பொடிப்படுத்தினார். கூற்றும் அஞ்சுரு 2 கொடுமரம் வணக்கி ஆற்றனன் திகை சிலையினை அறுத்தனரண்ணான் மாற்றருந்திர சுழிகையின் 2 வார்தவரோ பாற்றி வையமோ படை உடைத்தனன் பாய்ந்துவன் கோட்டாள். இங்க
யமனும் அஞ்சத்தக்க அவ்விருவர்களும் அளவற்ற சரங்களை நந்திதேவருடைய வில்லை நோக்கிட்டோடனே நந்திதேவர் கோபத்தை உண்டாக்கி தமது கோட்டினால் அவருடைய வில்லையும் ரதத்தையும் அப்படியே தூள் தூளாக்கிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே நந்திதேவர் மேல பாசத்தை ஏவிட்டாங்க. பாசமற்றுகருள் பெரும் நந்தியை பயங்கர் பாசம் விட்டுற பிணித்து இரும்படை நடு உயித்தார். நாசம் இல்லவன் அகப்படும் நவை நோதுதும் பூசன் மல்குவேர் புட்பதந்தன் ஒரு ஏற்று சமர்க்களத்து நடுவில் பாசத்தை ஏவி அவரை பிணித்து விட்டார்கள். இதை பார்க்கிறார் புட்பதந்தன். அதை பார்த்த உடனே அவருக்கு சகிக்க முடியலை. உடனே தான் கிளம்பிட்டாரு. பிணிந்த பாசத்தின் அந்தியை வயர்த்தவர் வில்லும் துணித்து மார்பிடை எவ்வளவு வாளிகள் உறுத்தான் மணித்த மோடிய மான்று பின் வச்சிரத்தாற்ற அணித்து மாற்றினர் தாக்கிய புட்பதந்தனையே. அவர் புட்பதந்தன் என்ன செஞ்சிட்டாரு, பாசத்தினின்று விடுத்து அப்பாதகருடைய விற்களையும் பொடிபடுத்தி நந்தியம்பெருமானையை மீட்டுகிறார். எவ்வேழு பானங்களை பிரயோகித்தார். அதனால் மூர்ச்சையாகி மீட்டும் தெளிந்து தங்கள் வஜ்ராயத்தினால் புட்பதந்தனுடைய ஆற்றலை அடக்குகிறார் சிந்துராஜன். அதை வாட்படை ஏந்திய வீரபத்திர கடவுள் பார்த்துட்டார். அவருக்கு கோபம் வந்துருச்சு. கலதி வாட்படை வீரபத்திரன் கணத்தெதிர்ந்து இளகுரா விரல் விகலனை வியன் மலர்ச்செலுங்கை நிலவுவார் வீரன் முடக்குவோ நெடுஞ்சிரம் உடைத்தான் அழகை ஆட்டையர் களத்திடை அவிந்தனன் அணையான். வீரபத்திர கடவுளுக்கு கோபம் ரொம்ப வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, நேர தன்னுடைய கையை எடுத்து விகலனுடைய சிரத்தில் ஒரே கூட்டு வச்சுட்டாரு. ஓங்கி ஒரு கூட்டு கூட்டிட்டாரு. காந்தல் வேந்தருள் கந்தவேல் காய்ந்துரு கலனை சேந்த பாணியில் பிடித்தனன் திரித்திரு நிலத்தில் மீந்து போம்படி மோதினன் வெள்வளை பிடித்தான் ஏந்து தோல் 2000 படைத்திடோ எருளோன். இவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே விகலனுடைய அவனுடைய இதை மண்டையில் ஒரு கூட்டு குட்டி அவனை மயங்கடைய வச்சிட்டாரு. முருகப்பெருமான் பார்க்குறாரு. கலன் என்பவனை பிடித்து நிலத்தில் ஒரே அறை. அந்த அறையில் அவன் சின்ன பின்னப்பட்டு அப்படியே மாண்டு போனான். அப்போது 2000 தோரணையுடைய பானுகம்பன் தனது 1000 வாய்களிலும் 1000 வீர சங்கங்கள் வைத்து அண்டங்கள் அதிர முழங்குகிறான். காது காவலர் இருவரும் களத்திடை படலும் தீது சேர் அவுன படதிசை இதரும் இருந்த ஓது வேலமர் குறுவகை நோக்கி எங்கிருந்தான் தூது சார்ந்தவ சயம் சொல்ல சோந்தன் சிந்து. இங்க பார்க்குறாரு, 2000 சேனைகளோட பானுகம்மன் ஊதுகிறாரு. 2 வீரர்களும் அடிந்து போன உடனே பிராண பீதியினால் விரைந்து பல திசைகளிலும் அவுன வீரர்கள்லாம் ஓடி பதுங்கிட்டாங்க. இதை ஓடியே போய் சிந்துராஜனுக்கு அறிவித்தார்கள். சுவாமி, உங்களுடைய 2 மைத்தனர்களும் போரில் மாண்டுட்டாங்க. சிந்து வானவன் துயரெனும் சிந்து விண்ணெழுந்து வந்த வேளையில் தன் மனோ அதன் மனே எனும் மனே என்னும் தன்மனே என்னும் 5 சார்ந்த அடிவணங்கி யாம் இருப்ப மாற்றலர்க்கு இங்கு எந்தை மாழ்குவதென்ன இதுவும் சொல்பாராள். அங்கே இவருடைய வருத்தத்தை பார்த்த உடனே அவருடைய குமாரர்கள் தன்மன் அதன்மன் இந்த 2 பேரும் அப்பாவை பாதத்தை பணிஞ்சு, ஏன்பா இப்படி கவலைப்படுறீங்க, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கவலையே படாதீங்க, எதுக்கு கிளேசம் அடையணும், எங்கள் மாமாவை கொன்ற கந்தனையும் வீரபத்திரரையும் நாங்கள் விட மாட்டோம், எங்கண் மாதுளர்க்கு இறுதியை இசைத்த கந்தனையும் துங்க வீரபத்திரனையும் தொலைத்து மாமையின் மேற் தங்கும் வானவர் தலைவனை தடங்கையிற் பற்றி இங்கு மேவுதோம் விடையருள் எங்களுக்கென்றார். எங்களுக்கு விடை கொடும், நாங்கள் போய் அவங்க 2 பேரையும் நாங்கள் போய் ஜெயிச்சுட்டு வர்றோம்னு சொல்லிட்டாரு. உடனே சந்தோஷம் தந்தைக்கு. ஊக்கமிக்கதன் மைந்தர்கள் உரைத்தமை கேளா தேக்கு சிந்தையின் துயரலாம் சிந்து தாக்க வல்லவல் வடையடோ சமர் சார்மின்கள் என்றான் ஆக்கமுற்றவர் போன்ற வரமமர் செய்ய எழுந்தார். இங்க என்ன பண்ணிட்டாரு,
சிந்துராஜன் சரி தன்னுடைய மைந்தர்களுக்கு மீண்டும் படையெல்லாம் திரட்டி தன்னுடைய புத்திரன் சொன்னதை கேட்டு துயரத்திலிருந்து நீங்கி மடிந்து போக மீது இருக்கின்ற சேனைகளை எல்லாம் கூட்டி நீங்கள்லாம் வெற்றி பெற்று வரணும்னு சொல்லி அனுப்பிட்டான். அவர்களுக்கு மேலான செல்வத்தை பெற்றவர்கள் போல 8000 வெள்ளம் சேனைகளோடு கிளம்பிட்டாரு. விலங்கு 8000 வெள்ளம் சேனை மண் துளங்குற புடைவர தொலைவில் படை வளங்கொடும் ஆனமும் அரளும் சீற்றமோ உளங்கொடு செங்கலத்து ஒல்லை எய்தினார். 2 பசங்களோ தன்மனோ அதன்மனோ 8000 சேனைகளோட போர்க்களத்துக்கு போயாச்சு. முருகவேல் புடையமர் மொயம்பின் வீரர்கள் பெருகு வேலைகள் என பிறங்கு சேனையை பருகுவாரன நடுப்படர்ந்து வெஞ்சினம் திரிகியால் அமரினை செய்திட்டாரோம். இங்கே பார்க்குறாரு சுப்பிரமணிய மூர்த்திக்கு அருகில் இருந்த நவவீரர்கள் சமுத்திரம் போல் வருகின்ற சவுணர்களை பார்த்து ஒரு கணப்பொழுதில் அவர்களை அதம் செய்து வருகின்றோம் என்று விடைபெற்று யானை கூட்டங்களில் புகுந்த சிங்கவேருவை போல அவுணசேனைகள் புகுந்து சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. உடைந்தன முருகவேல் புடையமர் மொயம்பின் வீரர்கள் பெருகு வேலைகள் என பிறங்கு சேனையை பருகுபாரன நடுப்படர்ந்த நெஞ்சினம் திரிகியாடமரினை செய்திட்டாரோ. உடைந்தன இரதங்களும் உடைந்த வேலங்களும் இடைந்தன பரிக்குளம் இறந்த தானைகள் அடைந்தன நாய் நெறி அழகை விண்ணவர் கடைந்த வேலையேர் படை கலங்கிற்றனவே. அங்கே போய் பார்த்தா பயங்கர சண்டையில் எங்கே பார்த்தாலும் சரி அவங்களுடைய ஈக்குவலாக அந்த பூதகணங்களும் அவுணகணங்களும் சண்டை பயங்கரமாக போகுது. ரதங்கள் உடைந்தன, பரிகள் இறந்தன, நாய் நரிகள் அழகைகள்லாம் அப்படியே அதில் கலங்கி எல்லாம் ஒரே சத்தம் ஆர்ப்பரிப்பு சின்ன பின்னப்பட வாட்டி ஒரே சண்டை நடக்குது அங்கே. இது மட்டுமா, தன்மனும் அதன்மனும் தளர்ந்த தம்படை உண்மை கண்டொய்யன பொலந்தின்றேர்களாய் விண்மலி சரமலை விண்ணும் போர்த்திட பன்முறை தொடுத்தனர் பாழி வீரர் மேல். இவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த படைகளை எல்லாம் சாரதிகள் கழுத்துக்களை அறுத்தெறிந்தோ யானைகள் விழுந்து குதிரைகள் விழுந்து எல்லாத்தையும் அப்படியே கை காலு தலை அப்படின்னு மாற்றி மாற்றி பொடியாக்கி அவயங்களையெல்லாம் செஞ்சு இங்கே இதுங்கெல்லாம் பார்க்குது. இந்த நரி கூட்டம் இதெல்லாம் சந்தோஷம், நமக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அதுக்கு சாப்பாடு இன்னைக்கு விருந்து நமக்கு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக சாப்பிட வருது. இலக்கரும் எருள் வழி வீரர் தாங்களும் மலக்கனுற்றனர் 6 மாமுகன் கலக்கிய இருவர்தங் கமழ்ந்த கொஞ்சியும் நலக்குங்கை பற்றி நானிலத்தில் மோதினான். இப்போ பூதகணங்கள் என்ன செய்கின்றது, இந்த நவவீரர்களை அழைத்து விநாயகப் பெருமானுடன் வருகின்றது. சுவாமி அந்த உடைந்த சேனைகள் எல்லாம் இப்படி பராக்கிரமத்தை உடைய நவவீரர்களும் சங்கடப்பட்டு வீர மார்த்தாண்டன் மனவூக்கமற்று பிரமித்து விட்டான். வீரராக்கதன் களைத்து விழுந்தான். வீரமகேந்திரன் கரத்தில் ஏந்திய வில்லொடு மதிமயங்கி நின்றான். வீரதீரன் சரீரன் பதபதைக்க ஓடினான். வீரமகேஸ்வரன் சரீரத்தில் பெருகும் அப்படியே உதிரத்தில் அழுந்தி அசைவுற்றான். அசைவுற்ற பின்னர் இப்படியே வீரகேசரி கோபித்து அடியற்ற மரம்போட விழுந்தான். வீரபுரந்தரன் எழுந்திருக்க சக்தியற்று கிடந்தான். வீரராந்தகன் கண் பஞ்சடைந்து தோற்றமற்று தொலைவி இருந்தனர். வீரபாகு தேவர் சற்றே பின்னிட்டனர். இவ்வாறு சேனை தலைவர்கள் 9 சின்னா பின்னப்பட்டு வாடி வருந்து களைத்து மருண்டு திகைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் யோசிக்கும் போது சண்முக பெருமான் சுப்பிரமணிய மூர்த்தி மனம் பொறாமல் அதிக கோப ஆவேசத்தோடு வருகிறார். என்ன செய்கிறார், உரமளி மைந்தர்கள் உழந்த செய்தியை அடல் வழி சிந்துவின் அரிய மைந்தர்கள் தடநெடு வானகம் சாரச் சென்றன இடரிட கலனொழிந்து இறைவர் பாங்கர் போல் உடனிருந்தனர் குகன்னாதி உம்பனார். என்ன செஞ்சிட்டார் சுவாமி,
சிந்துராஜனுடைய மைந்தர்கள் இருவரையும் அப்படியே சிகையை பிடித்து நிலத்தில் மோதினார். அவ்விருவர்களும் மாண்டார்கள். சுப்பிரமணிய தேவர் நவ வீரர்கள் முதலிய சேனை தலைவர்களையும் அவுண பாதகரால் மடிந்த அந்த பூத வீரர்களையும் எழுப்பி அழைத்து கொண்டு மயிரேசமூர்த்தியிடத்தில் வந்து அமர்ந்தார். உரமளி மைந்தர்கள் உழந்த செய்தியை விரவிய தூதர்கள் விளம்ப கேட்டுவின் பரவிய உருமொழி பயப்ப மாமணி அரவண சிந்துவேன் தன்னகத்தி மாழ்கினான். சிந்துராஜனானவன் புஜ பல பராக்கிரமத்தை உடைய தனது புத்திரர்கள் இறந்த செய்தியை கேட்ட உடனே ஒவ்வொருத்தரா போயிட்டாங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் பதறுது. அழுகிறான், விழுகிறான், என்ன செய்வது என்று தெரியல. மனமொடிந்து அழுகிறான். சுற்றத்தினரெல்லாம் அழுதார்கள். அப்போது புரோகிதர், அங்கே இருக்கிற புரோகிதர் அவருக்கு தேறுதல் சொல்றார். என்ன சொல்றாரு? எளிதன உருகி உள்ளிணைந்து சிந்துவும் அழுதலும் சுற்றமோ அழுதன் மேயின தொழுதகு புரோகிதன் துணைந்து முன்பு போய் பழுதர அவன்தனை பண்பின் ஏற்றுவான். அழுதுகிட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் அழ வச்சானா அது நல்லது கிடையாது. இப்போ இந்த புரோகிதர் என்ன செய்யறாரு? அவருக்கு போய் ஆறுதலா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவரை சிறையிடை தேம்ப வைத்தனை மூவரின் அழிவுரா முதன்மை எய்தினை காவல பயங்கை கலந்த செவ்வியின் ஆவதோ இறங்குவதனைத்தும் ஆகினும் தேவர்களை எல்லாம் சிறையில் வைத்தீர். இது மட்டும் இல்லாமல் திரிமூர்த்திகளாலும் அழியாத மேன்மை பெற்றிருக்கின்றீர். தன்மைத்தான பெருமிதங்களை உடைய உமக்கு யாதோ ஒரு காரணத்தால் பகை வந்து கூடினால் அதற்கு துயரம் கொள்ளலாமா? நித்தியர் என்னும் பெருமையினை படைத்த வியாசம் முனி முதலியவர்களுக்கு முனி புங்கவருக்கும் இந்திரன் முதலிய தேவருக்கும் யாவரையும் அனித்திய திசையறிந்து கொள்ளவல்லை யமதர்ம ராஜனுக்கும் பிரம்மாதி மூவருக்கும் அழிவெய்தும் காலம் ஒன்று உண்டாயிருப்பதை கேட்டதில்லையோ? கேட்டிருக்கேல்ல? அப்ப அவங்களுக்கே எப்படி அழிவு வந்திருக்குன்னா உனக்கு எப்படி அழிவு வராமல் இருக்கும். ஆனால் இது கவலைப்படாத. நித்தியரென நெடும் புகழின் வைகிய உத்தம வியாதநாதியர்க்கு உம்பர்க்கும் கைத்திடும் காலர்க்கும் கமலன் மாயிருக்கும் பொத்துடத்து அழிவதோர் பொழுதோ உண்டுகான். அதான் சொல்லுவார் இல்லையா அப்பர் பெருமான், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் 6 கோடி நாரணன் அங்கனே ஏறு கங்கை மண்ணில் எண்ணில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே. அப்பர் பெருமானுடைய அருள் வாக்கு கூறுகிறது. அப்படி பிரம்மாதி பிரம்மர்கள்லாம் எல்லாரும், விஷ்ணு மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாரும் போயிருக்காங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க? இதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? கவலையே படாத அப்படின்னு சொல்றார். ஒருவனுக்கு அளவுற பிறப்புண்டாகையால் இருமுது குறவர்கள் எண்ணி இறந்துள்ளார் அருமைசை மைந்தரும் அநேகர் வாங்குற மறுவு சுற்றமும் பல அன்னவாகையால். என்ன சொல்றாரு? ஒருவனுக்கு அளவற்ற பிறப்பு உண்டாகும். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ பிறவியில ஒவ்வொரு பிள்ளைங்க பிறக்கும். எத்தனை பிறவியில தாய் தந்தையர்கள் கிடைப்பாங்க. அதுபோக ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு சுற்றம் கிடைக்கும். எல்லாமே ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு ஒவ்வொருத்தர் மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்காக நீ நினச்சி அழுதுகிட்டு இருக்கலாமா அவனுடைய பையன் போயிட்டான்னு அப்படின்னு சொல்கிறாரு அந்த புரோகிதர். அப்பா அம்மா வேற, பிள்ளைங்க வேற மறுபிறவியில். அப்போ எல்லாருமே போய் தான் வரணும். இதுதான் நம்மளுடைய நியதி. இதுக்குட்பட்டு தான் நாம் இருக்கிறோம். ஏன் நீ கவலைப்படுற? தந்தையார் அன்னையார் தனையரார் மகிழ சிந்தை சேர் சுற்றமார் திரணம் வற்பல வந்தொரு காற்றினார் மருங்கு கோடரும் பிந்தொரு காற்றினார் பிரிந்து போகுமே. என்ன அழகா சொல். தந்தையார், தாய்தார், புத்திரர், சுற்றத்தினர் ஒரு காற்றில் துரும்பு தூசி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பக்கத்துல இருந்து எல்லாம் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல போய் சேரும். அடுத்து இன்னொரு காற்று அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சேர்ந்தது பூரா 4 பக்கம் பிரிஞ்சு போயிடும். இதுதான் வாழ்க்கை. ஏன் நீ கவலைப்படுற? செறிபல புலத்தினும் சென்று மேய்ந்திடு பறவைகள் இரவினோர் பால் எடுத்திடும் மறுவரு விடியலின் மாதிரந்தோறும் பிரிவரு வாழ்க்கையு பெற்றி அன்றுகொள். எப்படின்னா, அதாவது பகற்போதில் பறவைகள் எல்லாம் பல புலங்களில் சென்று மேயும். அதே ராக்காலம் வந்தால் எல்லாம் ஒரு இடத்துல வந்து சேரும். மீண்டும் மறுநாக்காலையில் திக்கில் ஒன்றா பறந்து. இது போல தான் நம்ம வாழ்க்கையின் தினம். நமது வாழ்க்கை அழிவுறும் என்றே மனத்தில் வச்சுக்கோ. இந்த துயரத்தை
நீ மனசில் நினச்சேன்னா கவலை வரும். அந்த கவலை உண்டாயிடுச்சுன்னா உன்னுடைய வீரம் பூரா அப்படியே ஒடுங்கிடும், உனக்கு தைரியம் வராது. இதுக்காக நீ கவலைப்படக்கூடாது. உமது வழி ஒடுங்கினால் சத்துருக்களின் வழி மேலிடும், எதிரி உன்னை விட பலசாலி ஆயிடுவார். ஆதலால் நீ கவலைப்படாதே. அழிவன வாழ்க்கை என்று அறிந்து நெஞ்சிடை கழிதுயர் அருது நீ கவலை சார்தொரும் மொழிபரு வலிதபு மூக்கந்தெய்தொரும் பழிபட பயங்கரதம் பாலி வீங்குமே. நீ அப்படி கவலைப்பட்டேன்னு சொன்னா உன்னுடைய வீரமெல்லாம் குன்றி பகைவருடைய வீரம் நல்லா ஓங்கிரும். அதனால நீ அப்படி செய்யாத, கவலைப்படாத. மறுவலர் வலிமிக மருவும் கேடலாம் பெருகிய கேட்டினார் பெற்ற சீத்தியும் ஒருவரும் ஆதலால் ஒன்னலாதர கருதுவதே கடன் ஆகும் என்றனன். இவ்வாறாக நமது வாழ்க்கை அழிவுறும் என்று மனத்தில் நீங்கா துயரத்தை வச்சேன்னா இப்படி கஷ்டம் வந்துடும். ஆதலால் நீ சகல கெடுதியும் சம்பவிக்க வேண்டியது வரும். இதுகாரும் அடைந்த கீர்த்திகள் அனைத்தும் பாழாக போகும். ஆதலால் சத்துருக்கள் உண்டான போதே அவர்களை களைய வேண்டிய மார்க்கத்தினையும் தேட வேண்டும் என்று புத்தி சொல்றாரு. புத்தியில் சொன்ன புரோகிதன் சொன்ன உடனே சிந்துராஜனுக்கு கொஞ்சம் ஒரு தைரியம் வந்துருச்சு. புத்தியிற் கூர்த்திடும் புரோகிதன் மொழி பக்தியின் உட்கொடு பறிவதீர் தெழும் எத்திசையோர்களும் இறைந்து இறைந்து சிந்துதான் வித்தக அடிசில்கண் இசைந்து சொல்லுவான். புத்தியிற் கூர்ந்த புரோகிதன் சொன்ன உடனே அனைத்தையும் சிந்துராஜன் மிகுந்த பக்தியோடு கேட்டான். ஆனால் மனைவி சொன்னதை அவர் கேட்கல. தனது சுற்றத்தினரோடு போஜனாதிபதியை முடித்து ஆயுதச்சாலையை போய் பார்த்து அங்கே இருக்கிற ஆயுதங்களை அஸ்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு நாளைய போரில் நானே போய் சண்டை போடுதேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவரை விட மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தில் கிளம்பிட்டான் சிந்துராஜன். அவிர்மணி முடி முதல் அணிந்து மெய்யிடை சவிமணி சாலிகை தாங்கி வானோடு புவிபுகழ் படைக்கலம் பொற்ப கை கொடு குவிதலை கூவிரி கொம்மன் நேகினான். அப்படியே ரணபேரி ஜெயபேரி முழங்க போர்க்களத்துக்கு அப்படியே கிளம்பிட்டான் சிந்துராஜன். 4 வகை சேனையும் நரலும் வேலை போர் பால்வர பரந்தலைப்ப பறந்து நின்றன. மால்வள சிந்துவின் வரவு தேர்ந்து போர் கேள்வகை விநாயகர் எழுதன் மேயினான். இங்கே அகில காரணராகிய மயிரேசமூர்த்தி தாமே யுத்தத்திற்கு எழுந்தருளுகிறார். அப்போது சுப்பிரமணிய தேவர் அவரை பணிந்தெழுந்து, அண்ணலே தேவரீர் எதுக்கு யுத்தத்துக்கு போகணும், எங்களுக்கு ஆர்டர் போடுங்க, நாங்கள் போய் அதில் ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. ஞாங்க கைத்தல தமர்ந்த நம்பிதாள் பணிந்து ஆங்கம அடியனே நடுப்பிலாம் எம்பிரான் நீங்கிருந்து அருண்மதி என்று இறந்தவன் தாங்கிய விழியருள் தரக்கொண்டேகினான். எங்களுக்கு உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை கொடும் அண்ணலே, நீர் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், நாங்கள் யுத்தத்துக்கு போய் நாங்கள் ஜெயிச்சுட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய பெருமான் சொல்கிறார். உடனே அவ்வாறே மயிரேசமூர்த்தி விடை கொடுக்க வீரபத்திர கடவுள், நந்தி தேவர், புட்பதந்தன், பிரிங்கி, பூதராஜன், இரணியகற்பன் முதலிய அளவற்ற தலைவர்களோடு வேகமாக போகிறான். சிந்துராஜன் வேகமாக போகும்போது என்ன நடக்குங்க, அந்தரர் தமை வேள்வியங்களத்தில் அழைத்தருள் வீரபத்திரனும் நந்தியும் புட்பதந்தனோ மேன்மை நன்னிய பிரிங்கியும் வீரமுந்திய பூதராசனும் ஓங்கு இரணிய கருப்பனும் உளவாம் 5 வீரர் பலரும் பூதகணங்களும் அருங்குடன் போந்தார். இவங்க பூதகணங்கள் ஒரு பக்கம் போகுது, அங்கே சிந்துவோட அவுணகணங்கள் ஒரு பக்கம் வருது. சிந்து வென்றுரைக்கும் அவுணர்கோன் செம்பொற்றேர் வய வீரர் சூழ கந்தனோடு எதிர்த்தான் வாரண வீரர் காய்ந்தடு வீரபத்திரனே நந்தியே என்னும் இருவரோடு எதிர்த்தார் நற்பரி வீரர்கள் புட்பதந்தன் மெய் பிரிங்கி தம்மொடும் எதிர்த்தார் தாம் அனைவற்று இருவரோடு எதிர்த்த. எல்லா வீரர்களும் அப்படியே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பூத சேனைகளோட.
எப்படி சிந்துராஜன் சுப்பிரமணிய தேவரோடும் எதிர்த்தான், கஜ வீரர்கள் வீரபத்திர கடவுளோடும் நந்தி தேவரோடும் எதிர்த்தார்கள், துரக வீரர்கள் புட்பதந்தனோடும் விருங்கியோடும் எதிர்த்தார்கள், பதாதி வீரர்கள் பூதராஜனோடும் இரணியகற்பனோடும் எதிர்த்தார்கள். இப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுகிறார்கள். சிந்து வென்றுரைக்கும் அவுணர்கோன் செம்பர் தேர்வயர் வீரர் தற்சோழ கந்தனோடு எதிர்த்தான் வாரண வீரர் காய்ந்தடு வீரபத்திரனே நந்தியே என்னும் இருவரோடு எதிர்த்தான் நற்பரி வீரர்கள் உட்ப தந்தன்மை உட்பதந்தன்மை பிரிங்கிதம்மோடோ எதிர்த்தார் தாளை எதிர்த்தார் தானை மற்ற இருவரோடு எதிர்த்த தானையுட் புகுந்து பூதராசனும் சீர்மிகு இரணிய கற்பனும் நான் நிலத்திறங்கி கதை நடி கதைதடி நேமி நாந்தகம் ஆதிவெம்படையால் வானவர் படையார் பலசமர் புரிந்து மல்லமர் ஆடியும் களத்தை ஊனுகு பிறத்தான் மறைக்கணி மறைத்த தனி இரதத்து உகந்து அயர் உயிர்த்தனரால். இங்கே என்ன செய்கிறாரு, இரணிய பூதராஜனும் இரணிய கற்பனும் வீரர்களுக்குள்ளே புகுந்து தமது தேர்களை விட்டு இறங்கி கதை தோமரம் பிண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு அளவற்ற யுத்தங்களை செய்து சின்னா படுத்திட்டு திருப்பி தேர்களில் ஏறி சந்தோஷமுற்றி இருக்கிறார்கள். விருங்கியும் உட்பதந்தனும் தங்களுடைய ரதங்களை என்ன செய்கிறார்கள், சலமிகு வடக்கை விருங்கியும் உட்பதந்தனும் மாம்பரி வந்து வனமிடந்திரிய உகைத்து வேற்படையால் வாழினால் வளையினார் கையிற்றால் இலகு கப்பனத்தால் இவுளியாங்குடத்தை எரிந்தெரு இருநிலத்துருட்டி மலர்தரு வாகை அணிந்து தேறி வந்து வரும்படை நோக்கியும் இருந்தார். குதிரைகள் மீதேறி சிந்துராஜனுடைய குதிரை வீரருக்குள்ளே புகுந்து இடது வலது சாரியாக அப்படியோ சண்டை நடக்குது. வேலாயுதம் அழுவாயுதம் வாளாயுதம் சூளாயுதம் முதலியவைகளை கொண்டு யாவரையும் சங்கரித்து கொண்டு குதிரைகளெல்லாம் அஷ்ட திக்கிலையும் ஓதுவது போல இன்னும் எதிர்ப்பவர் உண்டோ என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். வீரபத்திர கடவுளும் நந்தி தேவரும் யானை வீரருக்குள்ளே புகுந்து சர்வ சங்கார ருத்ரடை போல விசுவரூபம் கொண்டு சில யானைகளை காலினால் உதத்தும், சில யானைகளை கையினால் குத்தியும், சில யானைகளை பூமியிலே அரைந்தும், சில யானைகளை கடல் மலை எண்டிசை ஆகாயம் முதலிய இடங்களில் வாரி வாரி எரிந்தும் சமர் செய்து சங்கரித்து மீண்டும் தங்கள் ரதத்தின் இலைப்பாரினார்கள். வீரபத்திரரும் நந்தியும் வேல வீரர் பெருங்குழு விடையெடுத்து பெருரு கொண்டு காலினான் உதைத்தும் வெறுங்கையின் நெற்றியும் எடுத்து பாரிடை தடிந்தும் கடன்மலை திசைவான் படமிக எரிந்ததின் முகத்து வாறு நெட்டு உளவை வரித்து மென்றூரும் வையமேல் இவர்ந்து அயர் உயிர்த்தார். இப்பொழுது சுப்பிரமணிய தேவர் 109 வீரர்களோடும் ரத வீரர்களோடும் புகுந்து நேர அவர்களெல்லாம் இமை பொழுதுல விண்குடி ஏற்றுகிறார். எப்படி படம்படு சிந்து மனத்திருள் கணன்று மற்ற இவன் தனையும் நம்போல விளம்படு நிலத்தி உறுத்துதும் யாவென்று எருள்வழி தண்டம் ஒன்றெடுத்து கடம்பணி முருகன் ஒருங்கு வீரத்து கதிர்மணி கொடி அஞ்சி கொடிஞ்சி இன்னுயர்ந்த நடம்புரி குரத்து குரங்குழை புறவி நான்கு பூநிருதமேலிருப்பான் விடுத்தான். எப்படி பார்க்குறாரு பாருங்க. மடம்படு சிந்துவின் மனத்துக்கு மற்ற இவன்றனையும் சிந்துவின் மனம் கொதித்து இமை போல் பூமி இருப்ப மிச்சம் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அந்த சபதத்தை கூறி பெரிய தண்டாயுதத்தோடு சண்முக பெருமானுடைய ரதத்தின் சிகரத்திற்கு சரியாக ஆக்கிரமித்து எழுப்பி அந்த தண்டாயுதத்தை கலகலன் சுற்றி கரகரன் சுற்றி அவருடைய தேரில் இடையே மோதினான். அவரை கொல்ல முடியுமா? அண்டர்கள் சேனாபதி கணைவத்தால் அடுத்தவார் தண்டினை ஒடித்துமே கொண்டமை கவயம் குருவு மணிமோலி குடங்கையிற் குனிசிலை பிறவும் திண்டரை இடத்து விடச்சில பகலி செலுத்திய சிந்துவின் வறுமை கண்டொளி வாடு முகத்தினை நோக்கி கருணையிற் கட்டுரை திட்டான். எல்லாம் செஞ்சு பார்க்காரு, அவரை ஒன்றும் செய்ய முடியல. அதனால சிந்துராஜனுடைய முகமானது வாடி வேணிற்காலத்து ஓதிய மரம் போல தலை கவிழ்ந்து நின்றானா சிந்துராஜன். அவனுக்கு மனசு பூரா கஷ்டமாக போச்சு. என்ன செய்ய மதியற்றவனே. அளவற்ற சேனை தலைவர்களும் அமைச்சர்களும் மைத்துனர்களும் புத்திரர்களும் யுத்தகலத்தில் மாண்டார்கள்.
நீயும் நேற்றைய தினம் பின்னிட்டு ஓடினாய், இத்தினம் நிராயுத பாணியாய் வந்து நின்றனை. இனி ஏனும் இப்படி இருக்க போகிறாயா? இமையவர் சிறையும் முனிவரர் குறையும் இருநில மாதிமோ உலகம் தமையடு நினது. கொடிய போர் திறமும் தருகனின் இன்னுயிரையும் ஒருங்கே அமைதரும் எனது கைப்படை ஒன்று ஆவலருத எனையம செய்ய விடுத்த யமையவனுக்கு ஒப்பு செய்குவள் அறத்தை எண்ணியே அது புரிந்தனால். இப்போ சுப்பிரமணிய கடவுள் என்ன செய்கிறாரு? அவருடைய புத்திரர்கள்லாம் போர்க்காலத்தில் மாண்டுட்டார்னோடனே, இந்த தினம் நீ தனியாக வந்துட்ட, பிழைச்சிட்டு போ, இன்னி நடக்கப் போகின்ற கதியை சற்றும் அறிந்தாயில்லை. தேவருடைய சிறையையும் முனிவருடைய குறையையும் மூவுலகத்தில் செய்து வருகின்ற கொடுமையையும் தயை தாட்சண்யம் இல்லாமல் பார்த்த உன்னோட உயிரை இந்த நிமிடத்தில் சிதைத்து நான் செய்வேன். ஆனால் மயூரேசமூர்த்திக்கு நான் ஆனந்தத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? சுப்பிரமணிய கடவுள் சொல்கிறாரு. இன்று போய் நாளை வா என விடுத்தான் இருள் புயச்சிந்து உண்ணாணி நின்றிலனே நெடுநகர் புகுந்து நிறைமணி மாளிகை இருந்தான் குன்று வேற்படையார் துளைத்தருள் கொற்ற குமரவேல் வீரர்கண் மருங்கு துன்றுற அடுத்து விநாயகர் பாத துணை மலர் தொழுதுடன் இறந்தான். இவர் சிந்து என்ன செஞ்சிட்டாரு? சிந்துராஜன் அப்படியே வந்து மனசு வேதனையோட, இனிமே நம்ம வந்து இவ்வளவும் நம்ம பண்ணிட்டோம், இன்னும் நம்மளால வந்து முடியலையே, என்ன செய்ய நினைக்கிறாரு. தர்மத்தை இணைந்து அவ்வாறு செய்யாமல் விடுத்தேன் சுப்பிரமணிய கடவுள் அவனுக்கு உயிர் பிச்சை போட்டாரு. இப்போ சகல சேனைகளும் வாகனங்களும் நிராயுத பாணியாக நிற்கின்ற சிந்துராஜனானவன் அவுன சேனைகளையும் ஆயுதங்களையும் கொண்டு நாளைய தினம் வா, போயிட்டு வாப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டாரு சிந்துராஜனை. அவை அனைத்தையும் சிந்துராஜன் கேட்டு வெட்கத்தோடு அங்கிருந்து கிளம்பிட்டான். அங்கே நிற்க மனமில்லாமல் நகரத்தை நோக்கி செல்கின்றான். இப்போ தனது அரண்மனையில் போய் யோசிக்கிறான் என்ன செய்ய. மண்ணிடை நெடும்போர் செய்து மலையுறங்கிழித்த வேர்க்கை அண்ணலை முதலா உள்ளோர் அயர் உயிர் திருப்பத்தானும் மின்னிடை அவுணர்வோரின் மேவிய வெப்பு தீர நன்னிலன் குடபால் ஓங்க நாளினை ஆக்கும் தேவன். மண்ணிடையில் நெடும்போர் இந்த பூவுலகத்தில் செஞ்சு விளைத்ததினால் அடைந்த இழப்பை ஆற்றிக்கொள்ளுமாறும் அவனர்களுடைய யுத்தத்தால் அடைந்த தனது வெம்மையை நீக்கிக் கொள்ளுமாறும் எண்ணி அவன் போல் சூரியன் என்ன செய்கிறான்? மேற்றிசை கடலில் போய் குளித்து மறைந்தனன். சூரியன் வந்து நேராக அங்கே போய் மறைஞ்சிட்டான். இப்போ நாளைய யுத்தத்தில் நிச்சயமாக மயூரேச பெருமானுக்கும் நமது சிந்துராஜனுக்கும் பெரிய போரே வரப்போகுது. அப்போ மயூரேச பெருமான் சிந்துராஜனை எப்படி சம்காரம் செய்கிறார் என்பதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கரிய செவ்வேன் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.